காதல் விஷயங்களில் ஈடுபடுறதால திருமணத்துக்கு முன்பாகவே குழந்தை அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிப்பாங்க சைல்டு. ஒரு சிலரால குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஏன்னா ராகு 5ல் இருந்தா அது கடுமையான புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இதை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன். நீங்க நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ராகு இந்த 5th ஹவுஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ராகு இந்த 5th ஹவுஸ் அண்ட் கேது இன் 11th ஹவுஸ் கம்பைண்டா போட்டிருந்தேன். ஸோ ராகு 5th ஹவுஸ்ல எப்படி செயல்படும் அப்படின்னு செப்பரேட்டா போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஸோ ராகு இந்த 5th ஹவுஸ். ஃபர்ஸ்ட் 5th ஹவுஸ்னா என்ன? 5th ஹவுஸ் உங்களுடைய குழந்தைகள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் 5th ஹவுஸ். அப்புறம் நீங்க லவ் மேரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்றத 5th ஹவுஸ் வச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் 5th ஹவுஸ். அதே மாதிரி எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மீடியா 5th ஹவுஸ். 3rd ஹவுஸும் மீடியா தான், 5th ஹவுஸும் மீடியா தான். அதே மாதிரி நிறைய இந்த ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஃபில்ம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, டிவி என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள், இதெல்லாம் 5th ஹவுஸ். ஸோ நெக்ஸ்ட் ராகுனா யாரு? ராகு அப்சஷன், ஒரு ஸ்மோக்கி பிளானட், ஷேடோ பிளானட், சர்ப்ப கிரகம், சாயா கிரகம், மாயா கிரகம். ஸோ இவர் 5th ஹவுஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கடுமையான புத்திர தோஷம். ஒரு சிலருக்கு குழந்தையே இல்லாம தம்பதிகள் ரொம்ப ஒரு 20 வருஷம் கஷ்டப்படுவாங்க, அப்புறமா குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் உருவாயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க லவ் ரொமான்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால திருமணத்துக்கு முன்பாகவே குழந்தை பெற்றெடுத்து அப்புறமா திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே மாதிரி இவங்க நிறைய டேட்டிங் பண்ணுவாங்க, நிறைய ஜாலியா இருப்பாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, மல்டிபிள் அஃபேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வேற கேஸ்ட்ல இருக்கக்கூடிய பெண்களை விரும்புற ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாயிரும். அந்த மாதிரி நிறைய ஈடுபடுவாங்க. காதல் விஷயங்கள் நிறைய ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா ராகு தசை நடந்தா அந்த தசை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் லேட்டரான் இவங்க கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்த அடையக்கூடிய பக்குவமான நிலைக்கு வந்துவாங்க. அதே மாதிரி அரசியல் தொடர்புகள் நன்றாக இருக்கும். ராகு 5th ஹவுஸ். அதே மாதிரி இது ஸ்போர்ட்ஸை குறிக்கிறதால நிறைய ஷார்ட் கட்ஸ் எடுத்து ஏமாத்தி ஒரு கேமை வின் பண்ற கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாயிரும். இதுதான் ராகு இந்த 5th ஹவுஸ். அதே மாதிரி இவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கிறதால பெஸ்டான ஒரு பரிகாரம் செஞ்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு இந்த 5th ஹவுஸ் மேக்சிமமான ஒரு தோஷ நிலை குறிப்பிடுறாங்க. இது மேக்சிமமான பரிகாரம் கண்டிப்பா தேவைப்படும். ஒருவேளை உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஜாதகம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு எப்படி எப்படி பரிகாரம் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கணும். இப்போ ராகு ஜென்ரலா 5th ஹவுஸ்ல இருக்கு அப்படின்னா புத்திர தோஷம்னு சொல்லிட முடியாது. 5th லார்ட் 5 கூடிய கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா, நீச்சமா இருக்கா, உச்சமா இருக்கா, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, பகை நட்சத்திரத்துல இருக்கா, பகை வீட்டுல இருக்கா, ஃப்ரெண்ட்லி சயின்ஸ்ல இருக்கா, அதை பார்த்தாதான் ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியும். ஆனா ஜென்ரலா ராகு இந்த 5th ஹவுஸ் இட் வில் டிலே த சில்ட்ரன். டினை பண்ணாது. டிலே ஆனாலும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். ஆனா ஒரு சில தம்பதியருக்கு இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் உருவாக்கிடும். ராகு 5வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உருவாக்கும். அதுக்குதான் இப்ப பாத்தீங்கன்னா ஜாதகம் மேட்ச் பண்ணும்போது ராகு இந்த 5th ஹவுஸ் ஆணுக்கு, பெண்ணுக்கு ராகு இந்த 5th ஹவுஸ், ரெண்டும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ 2 பேருக்குமே புத்திர தோஷம், குழந்தை போறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க மேரேஜ் மேட்சிங் பண்ணும்போது. ஏன்னா குழந்தை விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அதனால தான் நான் அதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். கேது இந்த 11th ஹவுஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பாருங்க. ஏன்னா ராகு 5th ஹவுஸ்ல இருந்தாரு அப்படின்னா கேது 11th ஹவுஸ்ல இருப்பாரு. எப்பவுமே ராகுக்கும் கேதுக்கும் ஒரு பேட்டில் நடந்துட்டே தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா ராகு அதனோட பலன் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துரும். கேது தசை நடக்குது அப்படின்னா கேதுவோட பலன் கிடைக்கும். ஸோ ஆப்போசிட்ல ராகு இருக்கு, அப்படியே மாறி மாறி பலன்கள் வரும்
அப்படின்றது விஷயம். அதனால பாருங்க, உங்களுடைய ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மெயினா வந்து ராகு இந்த 5th ஹவுஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஜாதகம் தான் அது. ஏன்னா வந்து இந்த 1, 5, 9 இந்த வீட்டுல வந்து ராகு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சிறப்பா செயல்படாது. முக்கியமா 5வது வீட்டுல வந்து ரொம்ப ராகு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதுக்கு வந்து மேக்சிமமான பரிகாரம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஒண்ணு இல்லை, இந்த கங்கை ஸ்நானம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா காசில, அதுல ஸ்நானம் பண்ணா இந்த தோஷம் விலகுது அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல. அதே மாதிரி நாக பிரதிஷ்டை அது பண்ணீங்கனாலும் இது வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும். அடிக்கடி சிவபெருமான் வழிபாடு நீங்க பண்ணணும். நாகர்கோயில் சுத்தணும், நாகாலம்மன் சுத்தணும். உங்களுடைய ராகு வந்து எந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு வந்து மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து முருகரை கும்பிடலாம். ஸோ ராகு வந்து அம்மன், ஸோ முருகர் கையில வேல் இருக்கு. ஸோ வேல் வந்து சக்தி, அதனால வந்து ராகுக்கு. அதே மாதிரி முருகர் வந்து மேஷத்துக்கு அதிதேவதை வந்து செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கு அதிதேவதை வந்து முருகர். ஸோ முருகர் கும்பிட்டீங்கன்னா இந்த மேஷத்துல இருக்க ராகுவோடைய தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ராசியில எங்கெங்க உங்களுடைய ஜாதகத்துல ராகு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணுங்க. முதல்ல இருந்தே நீங்க வந்து அதை வழிபட்டீங்கனால அதனோட வீரியம் குறையும். இல்ல வயது ஆயிட்டே போகுது அப்படின்னா அதனுடைய தோஷத்தோட வீரியம் வந்து அதிகரிக்குமே தவிர அது வந்து கம்மியாகுது. ஏன்னா நம்ம இளம் வயசுல வந்து புண்ணியங்கள் வேலை செய்யும். கொஞ்சம் வயசு ஆக ஆக ஒரு 30 வயசுக்கு மேல பாவங்கள் வேலை செய்யும். ஸோ அந்த பலன்களை வந்து ராகுக்கு இது கொடுக்கறதுல வந்து வல்லவர்கள். அதனால வந்து அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். குருவே சரணம்.